பாலிவுட் நடிகை நோரா ஃபத்தேகி. கனடாவில் பிறந்து வளர்ந்த இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான ரோர்ஸ் டைகர்ஸ் ஆஃப் தி சுந்தர்பான்ஸ் என்ற திரைப்படம் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். நோரா ஃபத்தேகியை நடிகை என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. மாடலிங், சினிமா தயாரிப்பு, நடனம், நடுவர் என பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர். பாடலுக்காக நடனமாடி அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளின் பட்டியலில் நோரா ஃபத்தேகி 3வது இடத்தில் உள்ளார். இவரின் நடன அசைவுகள் ரசிகர்களின் சப்த நாடுகளையும் அடக்கிவிடும். எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி முதல் பாகத்தில் இடம்பெற்ற மனோகரி பாடல் நோராவின் கவர்ச்சி நடனத்துக்கு ஒரு சாம்பிள். நோராவின் டான்ஸுக்கு எப்படி ரசிகர்கள் அடிமையோ அதே போல் அவரின் இன்ஸ்டா கணக்கிலும் ஏராளமான ஃபாலோவர்ஸ்கள் தவம் கடப்பார்கள். காரணம், வெள்ளித்திரையில் ஓரளவு சிக்கனத்தை கடைபிடிக்கும் நோரா இன்ஸ்டாவில் திறந்த மனதோடு வீடியோக்களையும் போட்டோக்களையும் பதிவிடுவார். நோரா பதிவிடும் ரீல்ஸும் போட்டோவும் நொடியில் லட்சத்தையும் நிமிடத்தில் கோடி ஹார்ட்டின்களையும் அறுவடை செய்துவிடும். அந்த அளவுக்கு பிரித்தனமான முரட்டு ரசிகர்கள் இவருக்கு உள்ளனர். சல்மான் கான், வருண் தவான் போன்ற நட்சத்திர ஹீரோக்களுடன் நடித்துள்ள நோரா தற்போது தமிழ் சினிமா பக்கம் தன் கவனத்தை திருப்பியுள்ளார். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்து வரும் காஞ்சனா 4 திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இவருடன் பூஜா ஹெக்டேவும் இணைந்து நடிக்கிறார். அதேபோல் ஜெயிலர் 2 படத்திலும் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தனது கவர்ச்சி நடனத்தால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நோரா கார் விபத்தில் சிக்கி சிறிய காயங்களுடன் உயிர் தப்பி உள்ளார். மும்பையில் பிரபல அமெரிக்க டிஜே டேவிட் குட்டாவின் சன்பர்ன் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் பங்கேற்பதற்காக மும்பை அந்தேரி மேற்கு பகுதியில் உள்ள லிங்க் ரோடில் நோரா தனது காரில் சென்றுள்ளார். அப்போது மது போதையில் அதிவேகமாக காரில் வந்த போதை நபர் ஒருவர் நோராவின் கார் மீது பயங்கரமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் நோரா காருக்குள் ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கத்திற்கு தூக்கி எறியப்பட்டார். இதில் அவரது தலை காரின் ஜன்னல் கண்ணாடியில் பலமாக மோதி உள்ளது. இதனால் அவருக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட நோரா, என் கண் முன்னே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைத்தேன் என விபத்தின் அச்சத்தில் இருந்து வெளிவராத நிலையில் பேசியுள்ளார். Having said that, I just want to let everyone know I'm okay. I'm going to be suffering from pain for some time, but alhamdulillah, thank God I am alive. Don't drink and drive. Like it's stop it. Like don't even think about it. Don't stop. மேலும் இது பயங்கரமான அனுபவம். 2025ஆம் ஆண்டிலும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை முழுமையாக கட்டுப்படுத்தாமல் அது குறித்து நாம் சாவகாசமாக பேசிக் கொண்டிருப்பது வருத்தமாக இருப்பதாகவும், தயவு செய்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். விபத்தை ஏற்படுத்திய 27 வயதான வினய் சக்பால் என்ற நபரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்து நடந்ததும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார் நோரா. அதன் பின் இசை நிகழ்ச்சிக்கு சென்று நடனமாடி ரசிகர்களை மகிழ்வித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.